ஜார்ஜ் முல்லரை குறித்து ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். 1805ஆம் ஆண்டு ஜெர்மன் தேசத்திலே பிறந்தவர். அவர் வாலிப நாட்கள் மிகவும் மோசமானதாக இருந்தது. அவர் திருடுகிற ஒரு மனிதனாக இருந்தார், பொய் பேசுகிற மனிதனாக இருந்தார், பெண்கள் பின்னாடி சுற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தார், பாவ வாழ்க்கை வாழுகிற மனிதனாக இருந்தார். அவருடைய தகப்பனார் பக்தி உள்ள ஒரு தகப்பனார். அவரை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று வேதாகம கல்லூரியிலே போய் சேர்த்தார். வேதாகம கல்லூரியிலே போய் சேர்ந்த பொழுதிலும் கூட அவர் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறாதவராகவே வாழ்ந்து வந்தார். அவருடைய நண்பன் பீட்டர் ஒரு ஜெப கூட்டத்திற்கு அழைத்து சென்றார். அந்த ஜெப கூட்டத்தில் தான் அவருடைய வாழ்க்கை மாறியது. கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார். தன் பாவங்களுக்காக மனவருந்தினார். தேவனை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டார். ஊழியத்தின் நிமித்தமாக லண்டன் மாநகரத்துக்கு கடந்து போனார். அங்கே பார்த்த காட்சிகள் அவரை வேதனைப்படுத்தியது. அனாதை சிறுவர்கள் நிறைய பேர் கைவிடப்பட்டவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு உடுத்துவதற்கு துணி இல்லை, கிழிஞ்சு போன உடைகளை அணிந்தவர்களாக காணப்பட்டார்கள். தங்குவதற்கு வீடுகள் இல்லை, அவர்கள் தெருவோரங்களிலே தங்குகிறவர்களாக இருந்தார்கள். இதை பார்த்த பொழுது அவர்களை பார்த்து மனதுருகினார். அவர்களுக்கு ஒரு விடுதி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஒரு விடுதி ஒன்றை ஆரம்பிக்க போகின்றேன். அந்த விடுதிக்காக யாரிடத்திலும் போய் நான் நிற்கப் போவதில்லை. யாரிடத்திலும் அந்த விடுதியின் தேவைகளை சொல்லப் போவதில்லை. நீரே என் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறபடினாலே நீரே அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். உம்மை மாத்திரம் நான் சார்ந்து கொள்வேன் என்று சொன்னார். முதல் ஒரு வாடகை கட்டடத்தை எடுத்து அந்த அனாதை விடுதியை ஆரம்பிக்கும் பொழுது 300 சிறு குழந்தைகள் அந்த அனாதை விடுதியிலே சேர்ந்தார்கள். படிப்படியாக அனாதை சிறுவர்கள் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். 10,000த்திற்கும் அதிகமான அனாதை சிறுவர்களை நடத்துகிற அனாதை சிறுவர்களின் தந்தை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அநேக சிறுவர்களை பராமரிக்கும்படியாய் அவர் மாறினார். ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு அங்கே உணவு இல்லை, கையில பணமும் இல்லை. எல்லா குழந்தைகளை உட்கார வைக்கும்படியாய் ஜார்ஜ் முல்லர் சொன்னார். எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். என் அன்பின் தேவனே, நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக நன்றி. இந்த ஏழை குழந்தைகளுக்கு நீ உணவு கொடுத்ததற்காக நன்றி. ஒரு குறையும் இல்லாதபடி எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி என்று சொல்லி செபித்து முடிக்கும் பொழுது அந்த விசுவாச வார்த்தைகளை தேவன் கனம் பண்ணும்படியாக கதவுகள் தட்டப்பட்டது. திறந்து பார்க்கும் பொழுது சுட சுட இருக்கக்கூடிய ரொட்டிகள் வந்து இறக்கப்பட்டது. என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்கள் விடுதிக்கு நிறைய ரொட்டிகளை தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் உணர்த்தினபடினாலே இந்த ரொட்டிகளை கொண்டு வந்து இருக்கிறோம் என்று அவர்கள் கொண்டு வந்து இறக்கினார்கள். அன்றைக்கு அந்த ஏழை சிறுவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அவருடைய விசுவாசத்தை தேவனாய கர்த்தர் கனப்படுத்தினார். 93 வயது வரையிலும் ஜார்ஜ் முல்லர் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவராக வாழ்ந்தார். விசுவாச வீரனாகவே திகழ்ந்தார். ஜெபத்திலே அவர் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வண்ணமாகவே ஜார்ஜ் முல்லர் விசுவாசத்தினாலே சாதிக்கிறவராக இருந்தார். அத்தனை ஆயிரக்கணக்கான சிறுவர்களையும் விசுவாசத்தினாலே நடத்துகிறவராக இருந்தார். 93வது வயதிலே மார்ச் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே என் தேவனை சந்திக்கும்படியாக என் உள்ளம் வாஞ்சிக்கிறது,
அவரோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய் என் உள்ளம் துடிக்கிறது. ஆகவே அவரை சந்திக்க நான் வேகமாக கடந்து போய் விடுவேன் என்று சொன்னார். புதன்கிழமை எல்லா அனாதை சிறுவர்களையும் மிகவும் அன்பாய் நேசித்து அவருடைய கடமைகளை எல்லாம் செய்தார். வியாழக்கிழமை செபித்துக் கொண்டே தேவனை சந்திக்கும்படியாய் கடந்து போனார். இந்த விசுவாச வீரனுடைய வாழ்க்கை நம் எல்லாருக்கும் ஒரு சவாலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய நம் பிரச்சனைகளை அல்ல. நம் பிரச்சனைகளை பார்க்க பார்க்க அவிவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கூடுகிறது. ஆண்டவரை பார்க்க பார்க்க நம்முடைய விசுவாசம் கூடுகின்றது. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நிச்சயமாய் அற்புதமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நம்பும் பொழுது அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கின்றார். நீங்களும் விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அற்புதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள்.